Happy birthday to you. ஹலோ ஆல், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மே 26 சண்டே எடுத்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான டே. என்னோடய பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆனால் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சேமியா தான் கிண்டி இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சேமியாவுக்கு பழம் வச்சு சாப்பிட்றாங்க. நாங்கள் சீனி வச்சு தான் சாப்பிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணி வாங்கி கேட்டிருந்தோம். அவங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு முருங்கைக்கறியும் சோறும் பப்படமும் வச்சு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்க பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரி ஏதாவது டே வந்தால் தான் நம்மளுக்கு கொண்டாட்டம். பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு நம்மளும் ஏதாவது ஆட்டையை போடலாம். இன்றைக்கி என்னோடய பையனோட பிறந்தநாளை வச்சு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேருந்து நாங்கள் என்னெல்லாம் ஆட்டையை போட்டோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். சரியா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வாங்கி தந்தது முட்டை பிரியாணி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ட்ரீட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்னலாம் இருக்கோன்னு நினச்சோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க. நமக்கு இது பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம கையாலே சமைச்சு நம்மளே சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். எப்போவாவது ஒருக்கா நம்ம இப்படி காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டியாக நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். உங்கள் யாருக்கெல்லாம் அப்புறம் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மயிலாடியில் ஸ்ரீஹரி டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் போய் துணி எடுக்க போனோம். பர்த்டே பேபிக்கு ஒரு பேண்டு ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரி தான் எடுத்தோம். அப்புறம் டெய்லி நம்ம வீட்டுக்கு வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பொண்ணுக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் எடுத்தோம். அப்புறம் அவளுக்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் வர்ற மாதிரி எடுத்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் எடுத்தால் நம்ம எடுக்காமல் விடுவோமா? அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு 2 டாப்பு 2 லெக்கின்ஸ், அதுக்கு 2 ஷாலு அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு சாரியும் எடுத்திருந்தேன். லாஸ்ட்டில் பாம்போவில் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஷர்ட் எடுப்போமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டாக அவங்களுக்கும் ஒரு ஷர்ட் எடுத்தோம். லாஸ்ட்டாக பில்லை பார்க்குறோம். பில்லு 5000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை வச்சு செஞ்சிட்டிங்கல்ல அப்படின்னு. அப்புறம் நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக்கில் மோகித்துக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் தான் ஒருத்தங்க கேக் செய்வாங்க, அவங்ககிட்ட சொல்லி வாங்கியிருந்து. அதான் கேக் டிசைன் சிம்பிளாக தான் இருக்கும். கேக் வெட்டுறதுக்கு எல்லோரும் முடிச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள். Happy birthday to you, Mohit. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. நான் வீடியோவில் எடுக்க என்ன ஏங்க, நான் இதில் வர்றது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுங்க, நம்ம ஞாபகத்துக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மோகித்தோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன் தான். ஆனால் பிள்ளைங்க அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னாலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நம்மளுக்கு எப்போ கேக் வெட்டுவாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்னு காலையில் எழும்புனதுலேருந்தே அம்மா எனக்கு பிறந்த நாள், எப்போ கேக் வெட்டணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அவங்களுக்கு பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா மோகித் பிறந்த நாளைக்கு எங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் தான். அதை நாங்கள் வியர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எங்கள் அம்மா ஊரில் கோயில் திருவிழா, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ, அதையும் இது கூட ஜாயின் பண்ணியிருக்கிறேன்.
அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தங்கச்சிக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு செவ்வாய்க்கிழமை. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மருமக பிறந்தனால எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே ட்ரீட் கேட்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கும்போது அப்போ எங்களுக்கும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதுனால எங்களுக்கும் நூடுல்ஸ் சிக்கன்ஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலிப்ரேஷனும் இருந்தனால ஃபுல்லும் ஹாப்பியாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.